வணக்கம் தமிழா. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு நேற்று முதல், அதாவது மார்ச் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் 2லேருந்து மார்ச் 18 வரைக்கும் தேர்வு நடைபெற இருக்கு. ஸோ இதில் ரயில்வே போலீஸ் கணினி வழி தேர்வுக்கு முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே மாணவர்கள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஸோ எங்களோட லைனில் ஒரு 40 பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 18-20 பேர் கிட்ட தான் நாங்கள் உட்காந்துருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ரிலேட்டட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி நாளிலே வந்த செய்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சில இடங்கள் நடைபெற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39,803 பேர் எழுத வேண்டிய ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,926 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஸோ மீதி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே என்ன பண்ணாங்க தேர்வுகளை கிட்டத்தட்ட 52% மேலே மாணவர்கள் மட்டும் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது என்ன தெரியும் பார்த்தா இவ்வளோ பேர் ஆப்சென்டிஸ் ஆகும்போது ஸோ கட் ஆஃப் குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட் ஆஃப்ங்கிறது குறையத்தான் போகுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆனால் கட் ஆஃப்ங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது, அதை நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ தேர்வு எழுதி முடிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னத கருத்துக்கள் வச்சு தான் கட் ஆஃப்னு சொல்ல முடியும். ஆனால் கட் ஆஃப் குறைய வாய்ப்புகள் இருக்குது, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ஈஸியாகவும் சில கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டாகவும் இருக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுக்க முடியாது, ஏன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்க ரயில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு தேர்வுக்குமே நம்ம அனலைசிங் பண்ணவே இல்லை. சரி, இந்த நியூஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்டிஸ் ஆயிருக்காங்க. அதனால நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கண்டிப்பாக தேர்வு எழுத போகாமல் இருந்துடக்கூடாது அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். ஏன்னா நிறைய பேர் எழுதாமல் போயிட்டாங்க அப்படின்னா மார்க்ஸ் குறையும். அப்போ எழுதக்கூடியவங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நிறைய பேருக்கு முன்னாடி நம்ம இருக்க முடியும். ஏன்னா இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,200 வேகன்சி கிட்ட தான் என்ன பண்ண எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது போட்டியில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாதிக்கு பாதி பேர் எழுதாமல் இருக்கனால ஸோ எழுதக்கூடிய கண்டிப்பாக எழுதுங்க. நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ தேர்வு வந்து கொஞ்சம் தூரமாக போட்டிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு நம்மளால் வர முடியாது, தேர்வுக்கு முழுசாவே நான் தயாராகலை அப்படி எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க தயாரான அளவுக்கு உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. சில கொஸ்டின் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். இங்க நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி நல்லாவே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க நல்லா நம்பி தேர்வு எழுத கண்டிப்பா நம்ம ஸ்கோர் நல்லாவே எடுக்க முடியும். ஆப்சன்டஸ் மட்டும் யாரும் ஆகாதீங்க. ஸோ தேர்வு நல்லா பண்ணுங்க, நல்லாவே நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும், நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். மக்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.